Gravitation topic la neat type question பார்க்கலாம் பாருங்க. First question, in a gravitational field, if a body is bounded with earth, then total mechanical energy is dash. ஆக்சுவலா வந்து பவுண்டட் சிஸ்டம் எப்பவுமே வந்து இப்போ சப்போஸ் இது ஒரு பாடி எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இது மாஸ் எம்னு எடுத்துட்டு ஒரு பாடி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் வந்து ஆர்னு பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னால எனர்ஜி வந்து பைண்டிங் எனர்ஜியா இருக்கும். இந்த பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் GMM/R. ஸோ இந்த மைனஸ் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு இருக்கு. அப்போ பைண்டிங் எனர்ஜி எப்பவுமே வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ தட் in gravitational field body is bounded with earth, then total mechanical energy வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். எப்பவுமே பவுண்டட் அப்படின்னு இருந்துச்சுனாவே டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நெகட்டிவ் தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் an object of mass m placed on the surface of the earth is R. ஸோ பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம பார்த்தோம் -GMM/R அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பைண்டிங் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து -GMM/R இப்படி நமக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து G is equal to GM/R² தெரியும். இதுல இருந்து நம்ம GM is equal to GR² எடுத்துக்கலாம். அப்ப இங்க பாருங்க GM இருக்கு இல்லைங்களா, இந்த GM பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா GR² சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ E is equal to -M into GR² divided by R இருக்கு. இந்த R ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு -MGR அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு இங்க பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் கொடுத்துருக்குனால அப்போ MGR அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆல்வேஸ் நெகட்டிவ் தான், இங்க எல்லா ஆப்ஷனும் பாசிட்டிவ் கொடுத்ததுனால அப்படி டைரக்டா MGRனு எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். சாரி, செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, escape velocity on earth is 11.2 km per second. What would be the escape velocity of a planet whose mass is 1000 times and radius 10 times that of earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே மாஸ் ஆஃப் தி பிளானட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஹவு மச் மீன்ஸ் 1000 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GM/R. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா. G என்றது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், M என்றது மாஸ் ஆஃப் தி பிளானட், R என்றது ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க 2 G கான்ஸ்டன்ட், ஸோ தட் ரேஷியோல கேன்சல் ஆயிரும். அப்போ மாஸ் ஆஃப் தி பிளானட் பை மாஸ் ஆஃப் தி எர்த் இன்ட்டு ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால ரேடியஸ் ஆஃப் தி எர்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க நமக்கு மாஸ் ஆஃப் தி பிளானட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ் ஆஃப் தி பிளானட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன வருது பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளானட் பை மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு 1000 கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட் அப்படி போட்டோம்னா 1/10 கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, மாஸ் ஆஃப் தி பிளானட் பை மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து 1000 போட்டுக்கலாம். இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் 1/10 போட்டுங்க. ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எவ்வளவு வரும்? 10 வருது. ஓகேங்களா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு 10 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த். எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 11.2 km per second. ஸோ தட் 10 into 11.2 km per second மல்டிப்ளை பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா 112 km per second. ஸோ அந்த பிளானட்ல வந்து நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 112 km per second. 112 km per second ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, when escape velocity is given to a particle on surface of earth its total energy is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ எர்த்னு எடுத்துக்கிறோம். இந்த எர்த் சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், தட் இஸ் -GMM/R அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இங்க கைனடிக் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த சர்ஃபேஸ் வந்து -GMM/R வருது. இங்க எஸ்கேப் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றதுல கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ½ V. ஆனா எஸ்கேப் வெலாசிட்டில நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம், அதனால VE² போட்டுக்கிறோம். இப்போ எனர்ஜி டோட்டல் எனர்ஜி என்ன பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா?
பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் GMM by ஆர்னு எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் இன்ட்டு எஸ்கேப் எலாஸ்டிக். எஸ்கேப் எலாஸ்டிக் ஸ்கொயர் பண்ணும். எஸ்கேப் எலாஸ்டிக் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்ம எஸ்கேப் எலாஸ்டிக் வந்து ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு GM டிவைட் பை ஆர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணா ரூட் போயிடும். ஸோ தட் GM 2GM டிவைடட் பை ஆர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிருக்கு. இங்க பாருங்க GMM by ஆர் மைனஸ் GMM by ஆர். ஸோ தட் டோட்டலா 0 வந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு எனர்ஜி எவ்வளவு வந்திருக்குன்னா 0 வந்திருக்கு. இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டியில நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது வெலாசிட்டி 0 ஆயிரும். ஸோ கைனடிக் எனர்ஜி 0. இன்ஃபினிட்ல இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ 0. ஸோ டோட்டல் எனர்ஜி 0. ஃபைனலா டோட்டல் எனர்ஜி 0னா இனிஷியலாவும் டோட்டல் எனர்ஜி 0வா தானே இருக்கணும். அப்போ எனர்ஜி 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஒரு எஸ்கேப் வெலாசிட்டியில பாடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி என்ன வருது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0. ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The escape velocity for a body of mass 1 kg from the earth surface is 11.2 km per second. The escape velocity for a body of mass 100 kg would be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GM டிவைட் பை ஆர். இந்த எம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் பிளானட். மாஸ் ஆஃப் பிளானட் இங்க வந்து மாஸ் ஆஃப் எர்த்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த் இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் பிளானட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா எஸ்கேப் வெலாசிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி ப்ரொஜெக்டட். அப்போ 1 கிலோகிராம் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி 11.2 கிலோ சாரி இங்க உங்களுக்கு 100 கிலோகிராம் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரிப்பா escape velocity independent of mass of the body projected, so that escape velocity remains constant. It is only depends on mass of the planet and the radius of the planet. So 11.2 km per second தான் ஆன்சர் இருக்கும் ஃபார் எவர். எந்த பாடி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு 11.2 km per second தான் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எ பாடி ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட் from the earth surface is 11.2 km per second. If the body is projected in a direction making an angle 30 degree to the vertical, its escape velocity in the case. சேம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா எடுத்துங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து ரூட் ஆஃப் 2GM by ஆர் தானே இருக்கு. இதுல வந்து ஆங்கிள் கிடையாது. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ தட் எஸ்கேப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் 11.2 km per second. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m varies as. இங்க வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2GM டிவைடட் பை ஆர். இந்த எம்ன்றது மாஸ் ஆஃப் தி பாடி. அப்போ மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கிடையாது. அப்போ மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கிடையாதுன்னா m பவர் 0 வந்து எனிதிங் பவர் 0 1ல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம மாறாது. சரிங்களா? அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the radius of the earth to that of the moon is 10. The ratio of the acceleration due to gravity on the earth to that of the moon is 6. The ratio of the escape velocity from the earth surface to the moon surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதலாம் பாருங்க. Radius of the earth divided by radius of the moon is equal to 10 ன்னு சொல்லியிருக்காங்க. Acceleration due to gravity on the earth divided by acceleration due to gravity on the moon வந்து 6 ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா escape velocity on the earth by escape velocity on the moon எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரூட் ஆஃப் GM by ஆர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு GM by ஆர் ஸ்கொயர்னு தெரியும். இதுல இருந்து நம்ம GM is equal to GR ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 2 into GM பிளேஸ்ல GR ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு போடுங்க. ஸோ ஆர் கேன்சல் ஆயிருது. அதனால எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி வந்திருக்கு பாருங்க நமக்கு directly proportional root of GR னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ escape velocity on the earth divided by escape velocity on the moon is equal என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா square root of acceleration due to gravity on the earth by acceleration due to gravity on the moon into radius of the earth divided by radius of the moon அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க நமக்கு acceleration due to gravity on the earth by moon வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்ல நம்ம 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து radius of the earth by radius of the moon எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? ரூட் 60. ஸோ இந்த ரூட் 60 எந்த ஆப்ஷன் இல்லாதனால நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். 9th கொஸ்டின் பாருங்க. அட் வாட் ஆங்கிள் வித் தி ஹாரிசான்டல் should a projectile be fired with the escape velocity to enable its escape from gravitational pull of the earth? ஆல்ரெடி நம்ம கிராவிடேஷனல் இது எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா சொல்லிட்டோம். என்ன சொல்லிருக்கோம்? ரூட் ஆஃப் 2GM by ஆர்னு சொல்லிட்டு இதுல
angle of projection கிடையாது. ஸோ escape velocity வந்து independent of angle of projection, so that any angle ப்ரொஜெக்ட் பண்ணாலும் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது எஸ்கேப் ஆயிரும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு வந்து எனி ஆங்கிள் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் 9th கொஸ்டினுக்கு. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. The velocity with which a projectile must be fired to escape from the earth does not depends upon. ஆக்சுவலா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து √2gm டிவைட் பை r. அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி எர்த். எம்ன்றது மாஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த். டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். அதான் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் which we are projecting. அதுதான் மாஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி does not depends on mass of the projectile. மாஸ் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல்னா எந்த பார்ட்டிகலை ப்ரொஜெக்ட் பண்றோமோ அந்த பார்ட்டிகளோட மாஸ். ஸோ 10th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 11th கொஸ்டின். What will be the escape speed from a planet having mass 16 times that of the earth and a diameter 8 times that of the earth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு பிளானட்டை கொடுத்துருக்காங்க. அந்த பிளானட்டோட மாஸ் வந்து நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 16 டைம்ஸ் இருக்கு. ஸோ மாஸ் ஆஃப் தி பிளானட் பை மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் போட்டுங்க. அடுத்து diameter of the planet by diameter of the earth is equal to 8 times. Diameter ratio is equal to radius ratio வரதுனால radius of the planet by radius of the earth is equal to 8 times அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க? √2gm டிவைடட் பை r அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் தி எஸ்கேப் வெலாசிட்டிஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன கேட்க, வாட் வில் பி தி எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் தி பிளானட் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் தி பிளானட் டிவைட் பை எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு root of mass of the planet by mass of the earth into radius of the earth divided by radius of the planet. ஏன்னா ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்போ மாஸ் ஆஃப் தி பிளானட் பை மாஸ் ஆஃப் தி எர்த் எவ்வளவு இருக்கு பாருங்க, 16 போட்டாச்சு. இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் 8 இருக்கு. நமக்கு ரேடியஸ் ஆஃப் எர்த் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட் வேணும், அதனால 1/8 போட்டுடலாம். சரிங்களா? இப்போ 16 8 கேன்சல் பண்ண 2 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த். இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு √2 வந்து 1.414 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இன்ட்டு எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டுருங்க. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 15.84 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். There are two planets and the ratio of radius of the two planets is k. But ratio of acceleration due to gravity of both the planets is g. What will be the ratio of their escape velocities? ஆக்சுவலா வந்து பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தி டூ பிளானட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் 1 பை ரேடியஸ் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா, கேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் பிளானட் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஜின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா 2 ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஒன்று 2gm by r-னு ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு இதுல இருந்து g is equal to gm by r ஸ்கொயர், இந்த ஃபார்முலால இருந்து gm is equal to gr ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணா, gm பிளேஸ்ல gr ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வந்தது, √2gr அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் 1 பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் 2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ தட் g1 by g2 இன்ட்டு r1 by r2. ஓகேங்களா? இப்போ g1 by g2 என்ன கொடுத்துருக்காங்க, ஜின்னு கொடுத்துருக்காங்க. r1 by r2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, r1 by r2 கேன்னு கொடுத்துருக்காங்க. g1 by g2 வந்து ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g இன்ட்டு r1 by r2 பிளேஸ்ல கேன்னு போட்டு ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஆன்சர் வந்து g இன்ட்டு k பவர் 1/2. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார், escape velocity from a planet is v. If its mass is increased to 16 times and its radius is increased to 4 times, then the new escape velocity will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ escape velocity நியூ மாஸ், அதாவது நியூ மாஸ் m dash வச்சுட்டு that is equal to 16 times of initial mass. ஓகேங்களா? அதே மாதிரி ரேடியஸ், நியூ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, 4 times of initial radius அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, நியூ மாஸ் டிவைட் பை இனிஷியல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 16 போட்டுங்க. அதே மாதிரி நியூ ரேடியஸ் டிவைட் பை இனிஷியல் ரேடியஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கிங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm by r-ன்னு தெரியும் இல்லைங்களா? இதுல இருந்து escape velocity, new escape velocity divided by initial escape velocity is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ், நியூ மாஸ் டிவைட் பை இனிஷியல் மாஸ் இன்ட்டு இனிஷியல் ரேடியஸ் டிவைட் பை நியூ ரேடியஸ். பிகாஸ் ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ மாஸ் ரேஷியோ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 16 வந்திருக்கு. ரேடியஸ் ரேஷியோ 4 வந்திருக்கு. ஆனால் இன்வெர்ஸ்லி போடுறதுனால 1/4 போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். இந்த 16 4 கேன்சல் பண்ணா 4 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ நியூ எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ தட் 2 is the initial velocity வந்திருக்கு இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி. 13th தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்.
அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. Gas escapes from the surface of a planet because it acquires an escape velocity. The escape velocity will depends on which of the following factor: mass of the planet, mass of the particle, temperature of the planet, radius of the planet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா escape velocity is equal to root of 2gm by r அப்படி தானே பாருக்கு. அப்போ mன்றது mass of the planet, rன்றது radius of the planet. So that mass of the planet radius of the planet மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ mass of the planet அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி பிளானட். ஸோ 1 and 4 இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம கரெக்ட். ஸோ 14th வந்து 1 and 4 இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி கைனடிக் எனர்ஜி நீடட் டு ப்ரொஜெக்ட் எ பாடி ஆஃப் மாஸ் m ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் டு இன்ஃபினிட்டி இஸ் டேஷ். அதாவது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம இன்ஃபினிட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்றோம். அதுக்கு தான் கைனடிக் எனர்ஜி எவ்வளவுனா ½ × m × வெலாசிட்டி ஸ்கொயர். அந்த வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எஸ்கேப் ஆயிரும். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க. √2gm டிவைடட் பை ஆர். இது ஒரு ஃபார்முலா தெரியும். இன்னொரு ஃபார்முலா எஸ்கேப் வெலாசிட்டி என்ன தெரியும்? ஜிஎம் பிளேஸ்ல நம்ம ஜிஎம் பிளேஸ்ல வந்து ஜிஆர் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா வந்து √2 × ஜிஎம் பிளேஸ்ல ஜிஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணும்போது டிவைட் பை ஆர் போட்டுட்டோம். ஆர் கேன்சல் ஆயிட்டு எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபார்முலா வந்து √2 × ஜிஆர், ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா வந்து √2 × g × m by r அப்படின்னு வருது. எங்க கேபிட்டல் ஜி வந்து இது வந்து யுனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இந்த ஸ்மால் ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்ததுனால எஸ்கேப் வெலாசிட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. √2gr, ஓகேங்களா? ½ × m × எஸ்கேப் வெலாசிட்டி இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் போயிடும். ஸோ தட் 2 × gr அப்படின்னு வந்திருக்கு, ஓகேங்களா? 2 கேன்சல் ஆயிருது. ஸோ தட் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா mgr. அப்போ mgr கைனடிக் எனர்ஜியில் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா பாடி வந்து என்ன ஆயிரும்னா எஸ்கேப் ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 16th கொஸ்டின் பாருங்க. தி எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் எர்த் இஸ் v. a body is projected with 2ve. with what constant velocity will it move in the interplanetary space? ஆக்சுவலாக வந்து எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 0 வெலாசிட்டி வரும். இதுதான் எர்த் சர்ஃபேஸ். இது 0.1 வச்சுங்க. இன்ஃபினிட்டின்றது 0.2 போட்டுங்க. இப்போ இன்ஃபினிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இன்ஃபினிட்டியில் போகும்போது வெலாசிட்டி 0 வந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி விட அதிகமான வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால இன்ஃபினிட்டிக்கு போகும்போது சர்டைன் வெலாசிட்டி இதுக்கு இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி எவ்வளோனா v டேஷ்னு எடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டியில் போகும்போது v டேஷ் வெலாசிட்டி இருக்கும்னு நினைச்சிங்க. அப்போ இன்ஃபினிட்டி கிராஸ் ஆகும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v டேஷ் வெலாசிட்டியில் போகும். அந்த v டேஷ் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 0.1ல எனர்ஜி ஈக்குவல் டு 0.2ல, அதாவது 0.1ன்றது எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் இருக்கிற டோட்டல் எனர்ஜி போட்டுக்கலாம். எர்த் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு -gmm by r போட்டுக்கலாம். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி நாம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ ½ m × v ஸ்கொயர்னு போட்டுங்க. v தான் அங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 தி எஸ்கேப் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்றதா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது அங்கே கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஏன்னா இன்ட்ராக்ஷன் கிடையாது. அதனால இன்ஃபினிட்டில கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனலா இருக்கிறது k டேஷ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ½ × m × v டேஷ் ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டி. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அட் 0.1 ஈக்குவல் டு எனர்ஜி அட் 0.2ன்னு போட்டுங்கப்பா. அப்போ எனர்ஜி அட் 0.1 என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி அட் 2 என்னது? இன்ஃபினிட்டில பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கும். k டேஷ்னு போட்டேன். ஸோ அட் சர்ஃபேஸ்ல இன் 0.1ன்றது சர்ஃபேஸ். அதுல எனர்ஜி பார்த்தீங்கன்னா -gmm by r வந்திருக்கு, ஓகேங்களா? பிளஸ் கைனடிக் எனர்ஜி ½ × m × v ஸ்கொயர். வெலாசிட்டி வந்து 2 தி எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ 2 தி எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுங்க. ஈக்குவல் டு இங்க ½ × m × v டேஷ் ஸ்கொயர். ஃபைனலா வந்து இவ்வளவு இருக்கு, ஓகேங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன காமனா கேன்சல் பண்ணலாம்னா இந்த ஸ்மால் m இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, -gm by R இருக்கு. இங்க +1/2 × இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வந்துருது, ஓகேங்களா? அடுத்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √2gm by r. உங்களுக்கு தெரியும் √2gm by r. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் போயிடும். அதனால 2gm டிவைடட் பை என்ன வந்திருக்கு பாருங்க r அப்படின்னு நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ½ × இங்க v டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இங்க 4gm by r இருக்கு, இங்க -gm by r இருக்கு. ஆக மொத்தம் v டேஷ் பை இங்க v டேஷ் பை 2 இருக்கு இல்லைங்களா? v டேஷ் பை 2 ஈக்குவல் டு 3gm by r அப்படின்னு வந்திருக்கு. இதுல இருந்து இது v டேஷ் ஸ்கொயர், ஓகேங்களா? அப்ப v டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் எப்படி எழுதலாம்னா 3 × 2gm by r அப்படின்னு எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் போட்டு எதுக்காக ஸ்கொயர் ரூட் போட்டுருக்குன்னா √2gm by rன்றது நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி தெரியும். அப்போ வெலாசிட்டி v டேஷ்
ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் வந்திருக்கு. இதுல இருந்து v dash ஈக்குவல் டு என்ன வருது பாத்தீங்கன்னா √3 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்ப வந்து நம்ம வந்து twice the escape velocity எர்த் சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்ஃபினிட்டிக்கு போகும்போது எவ்வளவு வெலாசிட்டில இது மூவ் ஆகும்னா √3 ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டில மூவ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ √3 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டில இன்ஃபினிட்டியில வந்து மூவ் ஆகுது. ஸோ 16th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 17th கொஸ்டின். A particle is projected vertically upward from the surface of earth with a kinetic energy equal to half of the minimum value needed for it to escape. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஹைட் டு விச் இட் ரைசஸ் above the surface of earth is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இப்போ எர்த் சர்ஃபேஸ் பார்க்குறோம். எர்த் சர்ஃபேஸை 0.1 எடுத்துங்க. இது ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் போகுது. ஏன்னா வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆஃப் ஆஃப் தி எனர்ஜி ரிக்வயர்ட் டு ப்ரொஜெக்ட். கைனடிக் எனர்ஜி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதில் ஆஃப் கைனடிக் எனர்ஜியில் தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்ன பண்றேன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிருக்கும். அந்த ஹைட்ல வந்து வெலாசிட்டி 0 வரும். ஸோ தட் இங்கே கைனடிக் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி u dash இருக்கும். சரிங்களா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா -gmm டிவைடட் பை r plus h. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து ஸ்மால் கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. இந்த 1 to 2 சர்ஃபேஸ்ல இருந்து இந்த 2 வந்து ஹைட் ஆச்சுன்னு எடுத்துங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவுமே என்ன பண்ணணும், -gmm பை rன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல், அதுதான் போடணும். அதான் r plus hன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 0.1 எர்த் சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அது -gmm பை rன்னு எடுத்துக்கலாம். அடுத்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளவு பார்த்தீங்கன்னா ½ × m × எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஏன்னா ஆஃப் ஆஃப் தி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆஃப் ஆஃப் தி மினிமம் வேல்யூ ஆஃப் நீடட் டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அட் 0.1 அதாவது ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் தி 0.2. எங்க எனர்ஜி அட் தி சர்டன் ஹைட் ஹச்ல, ஹச் ஹைட்ல இங்க எனர்ஜி. ஓகேங்களா? எனர்ஜி E2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனர்ஜி அட் 1ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் பிளஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கும். 0.2 சர்டன் ஹைட்ல வந்து மேக்ஸிமம் ஹைட்ல கைனடிக் எனர்ஜி 0, அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் u dash இருக்கும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, இங்க -gmm பை rன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? கைனடிக் எனர்ஜிக்கு என்ன பார்த்தீங்கன்னா ½ × m × எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா 2gm by r. உங்களுக்கு தெரியும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா √2gm by r. இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்கப்பா. அப்போ 2gm by rன்னு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிவைட் பை இங்க 2 இருக்கு. ஸோ அந்த ஒரு 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி -gmm by என்ன போட்டுக்கலாம்னா r plus hன்னு போட்டுங்க. இப்போ என்னென்ன காமனா கேன்சல் பண்ணலான்றதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இந்த gmm கேன்சல் பண்ணிடலாம். இங்க gmm காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இங்க -1/r இருக்கு, பிளஸ் இங்க 1/2r இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து -1/r plus hன்னு இருக்குப்பா. இப்போ -rல +1/2r கழிச்சு என்ன வரும்னு சொல்லுங்க, -1/2rன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு -1/r plus hன்னு வருது. இந்த மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா r plus h is equal to என்ன வருது பாருங்க, 2r வந்திருக்கு. ஸோ h is equal to r அப்படின்னா ஆஃப் ஆஃப் தி கைனடிக் எனர்ஜி, அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி வேணுமோ அதுல ஆஃப் ஆஃப் கைனடிக் எனர்ஜில எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட் போய் ரீச் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அளவுக்கு ஹைட்டுக்கு ரீச் ஆயிருக்கும். ஸோ 17th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 18th கொஸ்டின். A body is projected upward with a velocity 3 × 11.2 km/s from the surface of the earth. What will be the velocity of the body when it escapes from the gravitational pull of the earth? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணலாம். வேணும்னா இது எர்த் சர்ஃபேஸ் எடுத்துங்க. எர்த் சர்ஃபேஸ்ல எனர்ஜி வந்து E1 வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டியில எனர்ஜி வந்து E2ன்னு வச்சுக்கோங்க. நம்ம வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா இன்ஃபினிட்ல 0 இருந்திருக்கும். ஆனால் கிரேட்டர் தென் எஸ்கேப் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற வெலாசிட்டி Vன்னு எடுத்துக்கலாம், இன்ஃபினிட்ல வெலாசிட்டி V dash எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்ஃபினிட்ல வந்து இன்ட்ராக்ஷன் இருக்காது, அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கும். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ m × V dash ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எர்த் சர்ஃபேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், தட் இஸ் -gmm by rன்னு வந்திருக்கும். அடுத்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற வெலாசிட்டிக்கு ½ × m × V ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டட் வெலாசிட்டிக்கும் இன்ஃபினிட்ல இருக்கிற வெலாசிட்டிக்கும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஜென்ரலா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் டு எனர்ஜி அட் தி இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கோங்க. சர்ஃபேஸ் வந்து 0.1 எடுத்திருக்கேன், இன்ஃபினிட்டியை 0.1 எடுத்திருக்கேன்.
ஸோ இங்கே எனர்ஜி அட் தி சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக இன்ஃபினிட்டியில் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்குது. ஸோ ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வி டேஷ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம்மை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்மால் எம்மை கேன்சல் பண்ணிவிட்டு 2ல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2ல் மல்டிப்ளை பண்ணிட்டா 2gm டிவைடட் பை ஆர்னு இருக்குங்களா? ரூட் எடுத்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி டேஷ் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இந்த ரூட் ஆஃப் 2gm பை ஆர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. கரெக்டுங்களா? அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி டேஷ் ஸ்கொயர். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. வி டேஷ்ன்றது வெலாசிட்டி அட் இன்ஃபினிட்டி. இந்த v என்றது velocity with which projected from the earth surface. v என்றது escape velocity. இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து v dash equal என்ன வரும்னு சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் ve ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா escape velocity எவ்வளவு கொடுத்துருக்கு? velocity with which projected 3 times of escape velocity கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 3 times of escape velocity. ஏன்னா 11.2ன்றது escape velocity. ஓகேங்களா? அப்போ v is equal to 3 times of escape velocity கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த v dash தான் ஃபைனலா வெலாசிட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த v வந்து எவ்வளவு பண்ணும்? 3 times of escape velocity ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இன்டு எஸ்கேப் மைனஸ் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர். இங்க வந்து மைனஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 வரும். அப்போ 9 இன்டு எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இங்க வெலாசிட்டி ஸ்கொயர் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் போட்டோம்னா 9 டைம்ஸ்ல ஒரு டைம் போனா 8. அப்போ ரூட் 8 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா எஸ்கேப் வெலாசிட்டி வருது. இப்போ ரூட் 8 இன்டு எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டோம். So root 8 times of 11.2 kilometer per second பாடி வந்து இன்ஃபினிட்ல போகும். அதாவது இங்க வந்து சர்ஃபேஸ்ல வந்து 3 times of escape velocity ப்ரொஜெக்ட் பண்ணா 3 times of escape velocity சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்ஃபினிட்டில போகும்போது என்ன ஆகுதுன்னா root 8 times of escape velocity ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுப்பா. ஓகே, அப்போ வந்து நமக்கு 18th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. With what velocity should a particle be projected so that its maximum height attained becomes equal to radius of the earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின் இது பாருங்க. வாட் வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து சர்டைன் வெலாசிட்டியில நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். அப்போ எர்த் சர்ஃபேஸ்ல கைனடிக் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஹைட் போகுது. இந்த ஹைட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா h is equal to r கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. r plus h. r plus hனா 2r வந்திருக்கும். 0.2க்கு மேக்ஸிமம் ஹைட்ல போகும்போது கைனடிக் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கும். அதை u2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு எடுத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எனர்ஜி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் டு எனர்ஜி அட் மேக்ஸிமம் ஹைட் எடுத்துக்கலாம். எனர்ஜி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டுங்க. அட் மேக்ஸிமம் ஹைட்ல ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க வந்து பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம எவ்வளவு வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணா கேட்டிருக்காங்க. சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து மைனஸ் gm டிவைடட் பை ஆர்னு போட்டுங்க. பிளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் தி அட் தி ஹைட் வந்து மைனஸ் gmm பை 2rனு வருது. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் எம் மட்டும் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆஃப் வி ஸ்கொயர் இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் gm பை ஆர் இருக்குல்லையா, அது அந்த பக்கம் கொண்டு போயிடும். பிளஸ் gm பை ஆர் வருது. ஓகேங்களா? பிளஸ் gm பை ஆர் வந்துட்டு இங்க ஆல்ரெடி மைனஸ் gm பை 2r இருக்கு. இதை ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா என்ன வருது பாருங்க, gm பை 2rனு வருது. இங்க என்ன இருக்கு பாருங்க, v ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. சரி, 2 கேன்சல் பண்ணிருங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுல இருந்து v ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. இதுல இருந்து ரூட் எடுத்தீங்கன்னா v ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, gm பை ஆர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்திருக்கும். ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன போட்டுக்கலாம், பவர் 1/2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A body is projected vertically upward from the surface of a planet of radius r with a velocity equal to 1/3 of the escape velocity for the planet. The maximum height attained by the planet at maximum height attained by the body கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுதான் எர்த் சர்ஃபேஸ்னு எடுத்துங்க. இந்த சர்ஃபேஸ்ல வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஹைட்ல நம்ம வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணது எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியா இருக்குனால மேக்ஸிமம் ஹைட் இன்ஃபினிட்டிக்கு போகாது. ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிருக்கும், அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஆனா மேக்ஸிமம் ஹைட்ல கைனடிக் எனர்ஜி 0. டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட்னால எனர்ஜி அட் தி சர்ஃபேஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் தி மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண பாருங்க. எனர்ஜி அட் தி சர்ஃபேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் gmm பை ஆர் பிளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு எஸ்கேப் வெலாசிட்டி பை 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி வந்து மைனஸ் gmm பை
ஆர் பிளஸ் ஹெச். இந்த ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஹைட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரைஸ் ஆயிருக்கும், இதுதான் நமக்கு கொஸ்டின் வரும். ஓகே, இது எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, gm 2gm by r ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்கு. இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்மால் எம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ மைனஸ் gm by r இங்க இருக்கு, பிளஸ் இங்க 1/2, இது ஒரு 3 ஸ்கொயர் வந்து 9. சரிங்களா, 1/2 இன்ட்டு ஒரு 1/9 இன்ட்டு எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து 2gm டிவைடட் பை r அப்படின்னு வந்திருக்கு, இஸ் ஈக்குவல் மைனஸ் gm by r பிளஸ் ஹெச்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ காமனா வந்து என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, gm கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ வந்து gm கேன்சல் பண்ணிடுறோம். gm காமனா கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிச்சு, இந்த 2 கேன்சல் பண்ணியாச்சு. இங்க பாருங்க மைனஸ் 1/r பிளஸ் இங்க 1/9r இருக்கு, இங்க மைனஸ் 1/r பிளஸ் ஹெச்னு இருக்கு. இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் 8 டிவைட் பை 9r இருக்குங்களா, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/r பிளஸ் ஹெச் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் எடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8r பிளஸ் 8h இஸ் ஈக்குவல் டு 9r அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 8r அந்த பக்கம் போயிருச்சுன்னா என்ன வரும் பாருங்க, இங்க நமக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வருது பார்த்தீங்கன்னா, 8r அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 8h இஸ் ஈக்குவல் டு 9r மைனஸ் 8rனு வருதுங்களா. அப்போ 8h இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வருது, h இஸ் ஈக்குவல் டு r/8ன்னு வரணும்ப்பா. ஸோ ஆன்சர் வந்து இங்கே r/8 கொடுக்கல, அதனால நமக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆகும்னா r/8 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வராதனால கரெக்டான ஆன்சர் வந்து r/8 ஹைட்டுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.